கொள்ளு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு டிப்ஸு. ஆல்ரெடி 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 2 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு 2 தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, தேவையான அளவு உப்பு, தோல் உடச்சி நீக்கின கொள்ளு பருப்பு 1 டம்ளரு, அரை டம்ளரு, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதில் போட்டிருக்கேன். இதில் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது பருப்பு குழம்பு வேக வைக்கிற மாதிரி தான். குக்கரில் வச்சு விசில் வர வச்சுப்போம். விசில் வந்துட்டதுக்கப்புறம் ஒரு 5 விசில் வச்சுட்டு கடைஞ்சிடணும். கடைஞ்சிட்டு எடுத்துக்கணும். பட்டை மிளகாய், எண்ணெய், கடுகு இதெல்லாம் போட்டு எப்பவும் போல் தாளிச்சிட்டு இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு கரண்டியை போட்டு கலக்கிக்கலாம். கொள்ளு பருப்பு குழம்பு செம்ம மணமாக இருக்கும், செம்ம வாசனையாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாளாச்சும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உடம்புல அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும், அவ்வளோ சத்து இருக்கும். உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு நல்லா இருக்குது, உடம்பு கலகலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். பாய்.